أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்தவனாக எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக கண்ணியமான உலமாக்களே, சகோதரர்களே, வெளியிலிருந்து இந்த உரையை கேட்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போது ஓதிய அல் குர்ஆனுடைய அத்தியாயம் சூரா அத்-துஹா என்று அழைக்கப்படக்கூடிய அத்தியாயம். நாம் அதிகமாக தொழுகையிலே இமாம் ஓத செவிமடுக்கின்ற கூடிய வாய்ப்பு பெறுகின்ற அத்தியாயம், எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு அத்தியாயம். 114 அத்தியாயங்களில் 93வது அத்தியாயமாக அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கின்ற அருமையான அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை பற்றி கட்டாயமாக நானும் நீங்களும் விளக்கம் பெற்றவர்களாகவே இருக்க வேண்டும். இந்த அத்தியாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன ஆறுதலை ஏற்படுத்திய அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை படித்து பார்க்கின்ற போது உயிர் வாழுகின்ற எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் ஏற்படுகிற ஒவ்வொரு சோதனையின் போதும் மனதை ஆறுதல் படுத்துகின்ற ஒரு அருமையான அத்தியாயம் சூரத்துல் துஹா என்ற அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் மொத்தம் 11 வசனங்கள் உண்டு. இந்த அத்தியாயம் நபியுடைய ஆரம்ப காலத்தில் மக்காவிலே வைத்து இறக்கப்பட்ட அத்தியாயம். ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறக்கப்பட்ட அத்தியாயங்களுக்கு மக்கியா என்றும், ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறக்கப்பட்ட அத்தியாயத்துக்கு அல் மதனியா என்று தப்சீரிலே அழைக்கப்படுகிறதை எங்களுக்கு அவதானிக்கலாம். இந்த அத்தியாயத்தில் என்ன மன ஆறுதல் உண்டு என்பதை கட்டாயமாக இந்த அத்தியாயம் ஏன் இறக்கப்பட்டது என்ற விடயத்தை படிக்கின்ற போதுதான் அந்த வசனத்தில் என்ன அர்த்தம் சொல்லப்படுகிறது என்று நமக்கு புரியும்.
நீங்கள் பார்க்கலாம் இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா வத்துஹா லுஹா நேரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்கிறார். வல்லைலி இதா சஜா இரவின் மீதும், அந்த இரவு ஆரம்பம் அல்ல, அது கடைசியும் அல்ல, காரிருளான இரவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் பகலையும் இரவையும் காலை பொழுதை என்று சொல்லாமல் லுகாவுடைய நேரம், அந்த உஷ்ணம் அடித்து சூரிய உஷ்ணம் கடினமடைந்து கொண்டிருக்கிற நேரம், அந்த லுகாவுடைய நேரத்தின் மீதும் காரிருளான இரவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் பண்ணிட்டு இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். மாவத்தாக நபியே, உங்களை அல்லாஹ் கைவிடவில்லை. வமா கலா, உங்களோடு அல்லாஹ் கோபிக்கவும் இல்லை. உங்களை கைவிடவும் இல்லை, கோபிக்கவும் இல்லை. என்ன இது? இதனுடைய தஃசீரை பார்க்காமல் இந்த வசனம், இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டதற்கான காரணம், எந்த அத்தியாயமும் எந்த வசனமும் இறக்கப்பட்டதற்கான காரணத்தை அரபு தஃசீரிலே சொல்கிற போது சபபுன் நுசூல் என்று சொல்கிறார்கள். சில அத்தியாயங்கள் நபிகளாருக்கு மன ஆறுதலாக, சில அத்தியாயங்கள் நபியுடைய மனதை தைரியப்படுத்தக்கூடியதாக, சில அத்தியாயங்கள் காபிர்களுடைய கேள்விக்கு பதிலாக, சில அத்தியாயங்கள் நபி கூட, சில வசனங்கள் நபி கூட அவர் மனிதன் என்ற அடிப்படையில் அந்த மனித பலவீனம் ஏற்பட்டு சில நேரத்தில் சில முடிவுகளை எடுக்கிற நேரத்தில் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கி திருத்துவான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த சபபுன் நுசூலை எடுத்து பார்த்தால் தான் இந்த அத்தியாயம் ஏன் இறக்கப்பட்டது, என்ன ஆறுதல் என்று படிக்கலாம். இந்த அத்தியாயத்தில் வெறுமனே நபியே, உங்களுடைய ரப்பு உங்களை கைவிடவில்லை என்று சொல்வதாக இருந்தால், நபிகளார் மனதால் என்னை அல்லாஹ் கைவிட்டு விட்டானா என்று நினைத்தால் கைவிடவில்லை என்று அந்த வசனம் சொல்வதாக இருந்தால் பொருந்துகிறதாக இருக்கும். இந்த நபியை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிற நேரத்தில் இத்தனை மனிதர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய வஹியையும் கடைசி நபியாக மனித மாணிக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்து இந்த பெரிய வஹியை கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நபியே, அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை, உங்களுடைய ரப்பு உங்களை கைவிடவில்லை, உங்களோடு கோபிக்கவும் இல்லை. என்ன இது புதிய செய்தியாக இருக்கிறது? இந்த அத்தியாயம் இறக்கப்படுவதற்கு ஒரு அருமையான சம்பவம், நபியுடைய மனதை நோகடித்த சம்பவம் நடந்தது. அதுதான் நீங்க பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகையிலே வைத்து அல்லாஹ்வுடைய வஹி வந்து நபியா ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 வருட காலம் அமைதியாக ரகசியமான தவ்வா தான் செய்தார்கள். தாருல் அர்கம் என்று சொல்கின்ற அந்த வீட்டிலே ரகசிய தவ்வா தான் செய்தார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான், வஅன்திர் அஷீரத்துக்கல் அக்ரபீன். நபியே, உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் தவ்வா செய்யுங்கள், அழையுங்கள் என்று பகிரங்க தவ்வாவை அல்லாஹ் சொல்றான். அதுக்கு பின்னால நபியுடைய யதார்த்தமான விடயங்கள் வெளியே வர ஆரம்பித்தன. அந்த வஹி வந்து கொண்டிருந்த ஆரம்ப காலத்தில் நாளுக்கு நாள் ஒவ்வொரு செய்தியாக வருகிறது. அந்த செய்திகள் வருகிற நேரத்திலே நபிகளார் அதை அடுக்கடுக்காக ஓதி காண்பிக்கிறார். அந்த வசனங்களை பார்த்தால், அவருடைய இலக்கிய நயத்தை பார்த்தால், இது எழுத வாசிக்க தெரியாத முகம்மதுடைய வார்த்தையாக இருக்க வாய்ப்பே இல்லை என்று அரபு மக்கள் தெளிவாக விளங்கினார்கள். ஏன்னா அந்த காலத்தில் இருந்த எல்லா மனிதர்களும் இலக்கணம் பிசகாமல் பேசுகிற வளமையும், கவிதையில பாண்டித்தியம் பெற்றவர்களும், மிகப்பெரிய பண்டிதர்களும் எழுத்தாளர்களும் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். இப்படியான வசனங்களை எடுத்துக்கொண்டு போய் பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட காட்டினால் உண்மையிலேயே இது முகம்மதுடைய வார்த்தையாக இருக்க இயலாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அவரால் செய்ய இயலாது, நமக்காக செய்யவே முடியாது, நம்மால் கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியாத இலக்கிய உயர்நடை. இது அவருடைய வார்த்தையாக இருக்கவே முடியாது. இப்படி சொல்லி சொல்லி பார்க்கிற நேரத்தில் அந்த வசனங்கள் ஒவ்வொரு நாளுக்கு நாள் இறக்கப்பட்டுக் கொண்டு நபியுடைய உண்மைத்துவம் நிரூபிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் நபியுடைய பொது எதிரியாக மாறிய நபியுடைய பெரியப்பதான் அபூ லஹப் என்று சொல்கிறார். அவருடைய மனைவியும் அதற்கேற்ப மிக மோசமான ஒரு பெண்ணாக இருந்தால்.
இப்படியான எல்லா பகுதியாலும் நபியை நோகடித்து 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 போய்கொண்டிருக்கிற நேரத்துல திடீரென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நாள் அல்ல ஓரிரு நாட்கள் காய்ச்சல் ஏற்பட்டது. நாளுக்கு நாள் ஒவ்வொரு வசனங்களை ஓதி காண்பிக்கிறார். அவர்களும் அவதானித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு சில நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடும் காய்ச்சலாக வருத்தமாகி எழும்ப முடியாத நிலையில வீட்டிலே வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த காலப்பகுதியில அல்லாஹ்வுடைய வஹி வரல. அந்த வஹி வராத சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அபூ லஹபுடைய அந்த மனைவி வந்து நேரடியாக நபியுடைய மனதை புண்படுத்த, உங்களுடைய ரப்பு உங்களை கைவிட்டு விட்டான், அதனால் தான் இந்த வஹி வராமல் இருக்கிறது. இன்னொரு அறிவிப்பிலே உங்களுடைய ஷைத்தான் உங்களை கைவிட்டு விட்டான் என்று நையாண்டி பண்ணி நபியுடைய மனதை நோகடித்தாள். இன்னும் ஒரு அறிவிப்பிலே மக்கா குறைஷிகளே பேச ஆரம்பித்தார்கள். நாளுக்கு நாள் வகை வருவதாக இருந்தால் அந்த வகையை ஓதி காண்பிக்கிற இவர் என்ன ஒரு வகையை காணல, இவருடைய நபிய இவர அல்லாஹ் கைவிட்டுட்டான், இதுக்கு மேல் இவர் பொய்யத்தான் சொல்றாரு, வகை வராது என்று நபியுடைய மனதை நோகடிக்கிற மாதிரி பேசினார்கள். இயல்பாக மனித பலவீனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் சொல்றார்களே, இப்படி கதைக்கிறார்களே, இந்த வகை வராதா என்று யோசித்துக் கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல மனம் சோர்ந்து போயிருக்கிற கட்டத்துல தான் அல்லாஹ் சூரத்துல் துஹாவை இறக்கிறார். மா வத்தஅக ரப்புக், அவங்க சொல்றவங்க அவங்களுடைய ரப்பு உங்களை கைவிட்டு விட்டார் என்று. நபியே, உங்களுடைய ரப்பு உங்களை கைவிடவில்லை. வமா கலா, உங்களை கைகல்வி உங்களோடு கதைக்கவும் மாட்டா, அல்லாஹ் கோவித்துக் கொண்டான் என்று இவர்கள் சொல்கிறார்களா? வமா கலா, உங்களுடைய ரப்பு அல்லாஹ் உங்களோடு கோவிக்கவும் இல்லை. அவங்க சொன்ன அந்த வார்த்தைக்கு பதிலடியாகத்தான் அல்லாஹ் நபிக்கு வகையாக அல்லாஹ் இறக்குறான். பாருங்க, சாதாரணமாக ஒரு மனிதன் வந்து நல்லா கவனிக்கணும், உங்களை உங்களுடைய ரப்பு கைவிட்டு விட்டார் என்று சொன்னா நாங்க பதிலடி கொடுக்கக்குள்ள எப்படி கொடுப்போம்? நீங்க என்ன கதைக்கிறீங்க, அல்லாஹ் என்ன கைவிடல, என்ன கைவிடலன்னு சொல்லணும். ஆனா குர்ஆன் வசனம் இது நபியோட சொந்த கருத்து அல்ல என்றதை உணர்த்துற விதத்தில் அல்லாஹ் ஆயத்திறக்கிறான் படர்க்கையாக. மா வத்தஅக ரப்புக, நபியே உங்களுடைய ரப்பு உங்களை கைவிடவில்லை. நேரடியாக பதிலளிப்பதாக இருந்தால் நீங்க என்ன சொல்றீங்க, என்ன கைவிட்டு சொல்றீங்க, என்ன அல்லாஹ் ஒரு நாள் கைவிட மாட்டான், என்ன கைவிடவே இல்லை, அப்படி என்றால் எத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பேசலாம். அந்த பதில் அடியில கூட அல்லாஹ் என்ன விதத்தை கையாளுறான், மா வத்தஅக ரப்புக, நபியே உங்களுடைய ரப்பு உங்களை கைவிடவில்லை. என்ன கைவிட இல்லை என்று சொல்லலாம் ஆயத். அப்ப நபியே உங்களுடைய ரப்பு உங்களை கைவிடவில்லை என்று வந்த வசனத்தை என்னுடைய ரப்பு கைவிடவில்லை என்று மாத்தவும் இல்லை, இருக்கிற மாதிரியே ஓதினாங்க. இந்த வசனத்தை பார்க்கல ஆட்டோமேட்டிக்கா விளங்கும். சுப்ஹானல்லாஹ், இது இவருடைய சொந்த கருத்தல்ல, வந்தத்தை ஓதுறாரு, அவ்வளவுதான். வந்த வசனத்தை ஓதுறாரு, இவருடைய சொந்த ஆக்கமல்ல இது. அல்லாஹ் இந்த வார வகைய மாத்தாம ஓதுறாரு. நீங்க பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபஸ வத்தவல்லாண்ட அத்தியாயம் இறங்கியது. அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு பிறப்பிலே கண் பார்வை இல்லாதவர், மக்கால தவ்வா செய்து கொண்டிருக்கக்குள்ள நபி கிட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஆரம்ப காலத்துல இருந்த ஒரு ஆள் தான் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப நபியோட சபைக்கு ஒரு நாள் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா பெரிய தலைகள் எல்லாம் வந்திருக்கிற நேரத்துல நபி தவ்வா செய்து கொண்டிருக்கிறாங்க. நபியோட டாக்கன் இந்த பெரிய தலைகள் இஸ்லாத்துக்கு வந்தாங்கண்டா ஆட்டோமேட்டிக்கா சும்முள்ளவங்க இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க, மக்கா இஸ்லாமா மாறிடும். நல்ல சந்தர்ப்பம் என்று தவ்வா செஞ்சுட்டு கொள்ள அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. வார நேரத்துல யாரோட நபி பேசிட்டு இருக்கிறாங்கன்னு இவருக்கு தெரியாது, யாரோட கலைச்சு இருக்கிறாங்கன்னு நபிக்கு அந்த அவருக்கு தெரியாது. அவர் அல்லிம்னி மிம்மா அல்லமக்கல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே உங்களுக்கு அல்லாஹ் வகையாக கற்றுத்தந்தவைகளை எனக்கு கற்றுத்தாரே. நல்ல படிப்புல ஆசை உள்ளார் அவர். நபியில மஸ்ஜிது நபவியில முஅத்தின் அவர் இக்காலத்துல. ஆரம்ப காலத்துல மக்கால இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவரு இப்படி தவா செஞ்சுட்டு அடிக்கடி இஸ்லாத்தை படிக்கணும் என்று வாருவார். நபி யாரோட கதைக்கிறேன்னு தெரியாதனால இவர் அப்படி வந்த வாரத்துல அல்லிமிமா அல்லமக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்தது எனக்கு கற்றுத்தாங்க யார சொல்லலான்னு கேட்டுட்டு வராங்க.
அவர் வரக்குள்ளே நபியோட மனதுல சின்ன டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அப்படி ஒரு வாரத்தால இவங்களோட பேசுறது கட் ஆகுது, நல்ல சந்தர்ப்பம் உண்டு, இப்ப அவங்களோட பேசுறதா இவருக்கு பதில் சொல்றதா, நபிக்கு ஒரு தடுமாற்றமான நிலையில சின்ன இவர் இப்ப வராம இருந்தா நல்லா இருக்குமே சின்ன மாத்தம், கடுகடுப்பல்ல. அல்லாஹ்வுடைய நபி நற்குணத்தின் சிகரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி மோசமான தன்மை உள்ளவர்கள் அல்ல, கடுமையான வெறுப்பு காட்டுறவர் அல்ல, புன்முறுவலோடு இருந்த பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனா மனதால மனிதரின் அடிப்படையில இப்ப வராம இருந்தா நல்லா இருந்துருமே, ஐயோ இப்ப அப்படின்னு மனதால ஒரு சின்ன மாத்தம். உடனே அல்லாஹ் ஆயத் இறக்குறான், அபஸ வத்தவல்லா அன்ஜாஹுல் அமா. கண் பார்வை இல்லாத அந்த ஊனமுற்ற சஹாபி வருகிறதற்காக வேண்டி அவர் கடுகடுத்தார். அல்லாஹ் என்ன கடுகடுத்துன்னு சொல்லிட்டான் அப்படி சொல்லல, தண்ட வசனம் அல்லாது அல்லாஹ் இறக்கினத்தை ஓதி காண்பிப்பதா நபிக்குள்ள கடமை. இப்படி நிறைய பார்க்கலாம். இத வத்துவா வல்லைல இதா சஜால மாவத்தஅக ரப்புக வமா கலா. நபியே உங்களுடைய ரப்பு உங்களை கைவிடவில்லை. இறங்கின ஆயத் அப்படி வேணும் பாருங்க. இந்த வசனம் இறங்கின உடனே ஒரு மக்கா காவிர் கூட வந்து இந்த வல்லுஹா சூரத்தை இது இவர்கிட்ட பேசனல் விஷயம், அதனால இவரே சமைச்சி வசனம் உண்ட சமைச்சி உங்களுடைய ரப்பு உங்களை கைவிடவில்லை என்று இவர் சமைச்சு கிரியேட் பண்ணி சொல்றாரு என்று ஒருத்தர் கூட பேச. அது அடிப்படை காரணம் என்னவென்றால் இந்த இலக்கிய முறை இருக்கிற வசனங்கள் அமைகிற முறை இருக்கிறது, அது அரபு பாண்டித்தியம் பெற்ற மனிதர்களுக்கு தெரியும். இலக்கியத்தின் உயர் நடையில தான் அந்த வசனங்கள் அமைந்திருக்கு. அதனாலதான் அல் குர்ஆன் அல்லாஹ் சவால் விடுகிறான், இது முகம்மதுடைய சொந்த கருத்தல்ல, நீங்க இது முகம்மதுடைய சொந்த கருத்துண்டா அவருக்கு எழுத வாசிக்க தெரியாது, அப்ப அவரை விட உங்களுக்கு எவ்வளவு எழுத வாசிக்க தெரியணும், அப்படியான உங்களுக்கு இது மாதிரி வசனங்கள் கொண்டு வரலாம் தானே. 114 அத்தியாயம் அல்ல, அல் குர்ஆன்ல ஒரு சின்ன சூரா அதை கொண்டு வாங்க அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபஅது பிஆயத்தின், ஒரு ஆயத்தேலும் என்றால் குர்ஆன மாதிரி ஒன்றை கொண்டு வாங்க பாப்போம், நீங்க தோத்து போய் தருவீங்க அல்லாஹ் சொல்றான். இது நபியோட வாயாலேயே, அதே அல்லாஹ் நபியோட வாயால தான் சொல்றான். அவங்களாக ஆய்வு செஞ்சுட்டு இல்லாட்டி முஸ்லிம்கள் ஒரு ஆள் இப்படி வசனங்கள் எழுமண்டா நீங்க கொண்டு வாங்க பாப்போம் அப்படி சொல்லல, அல்லாஹ்ட வகையாகவே அல்லாஹ் நபியோட வாயால சவால் விட வைக்கிறான். எழுத வாசிக்க தெரியாத ஒருத்தருக்கு சவால் விடணுமா? எழுத வாசிக்க தெரியாத ஒரு ஆளுக்கு சும்மா சவால் விட இயலாது. ஏன்? ஒரு பாண்டித்தியம் பெற்ற ஒரு ஆள் என்று எழுதினால் 7 மண்டா நான் டேலண்ட் ஆனவன், இந்த ஊர்ல யாராவது இப்படி கொண்டு வாங்க சவால் விடலாம். இவருக்கு எழுதவே தெரியாது, வாசிக்கவே தெரியாது, இவர் எப்படி சவால் விடுவாரு? இவர் விட்ட சவாலை முறியடிக்க ஒரு யாரு கூட வரல. சுப்ஹானல்லாஹ். வைன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா, எங்களை இந்த அடியானாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கிய இந்த குர்ஆன்ல நீங்க சந்தேகப்படுவதாக இருந்தால் ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி, இந்த குர்ஆன்ல இருக்கிற ஆக சின்ன சூரா இன்ன ஆத்தைனா கல்கௌசர் மாதிரியான ஒன்றையாவது கொண்டு வாங்களே பாப்போம். ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி வதுஉ ஷுஹதாஅக்கும் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுட்டு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கூட்டிக்கோங்க சப்போர்ட்டுக்கு. மனிதர்களா ஜின்களா யாரை யாரெல்லாம் எடுக்கணும் அவ்வளவு பேரை சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கொண்டு கொண்டு வாங்க பாப்போம் நல்லா சொல்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இந்த அத்தியாயத்துல இறக்கின விதத்திலேயே இது நபியோட சொந்த கருத்தல்ல என்று அல்லாஹ் நிரூபிக்கிறான். மா வத்தஅக ரப்புக வமா கலா. இப்படி மனதுக்கு ஒரு 2 வார்த்தைகள் அல்லாஹ் நபியோட மனதை அப்படியே சமைக்கிறான், ஆறுதல் சொல்றான். உங்க ரப்பு அல்லாஹ் உங்களை கைவிடல. நீங்க நல்லா கவனிக்கலாம், மனிதனுக்கு ஒரு சோதனை ஏற்படக்குள்ள பழைய நியமத்துகள் கொஞ்சம் மறக்கிற, ஒரு நஷ்டம் கஷ்டம் வரக்குள்ள நாங்க எவ்வளவு இதற்கு முன்னால் அனுபவித்தோம் என்று சில நேரத்தில் மறந்துடுது சைத்தா வாரப. அப்படியான கட்டத்துல நான் இந்த கட்டத்தில் இப்படி இருக்கிறேன் சோகமாக, இப்படி ஒரு நிலைமை எனக்கு ஏற்படாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, எனக்கு இப்படியான கட்டம் உடனடியாக நீங்கணுமே, இப்படி நீங்காம இருக்குமாக இருந்தால் அப்ப அல்லாஹ் என்னால நடந்த ஒரு மிஸ்டேக்காக, என்னால நடந்த ஒரு தவறுக்காக அல்லாஹ் என்ன கைவிட்டுட்டனோ என்று மற்றவங்க சொல்லக்கொள்ள மனதுக்கு வரலாம். ஒரு சோதனை ஏற்பட்ட ஒரு சோதனை, 3வது சோதனை வரக்கொள்ள என்னடா நடக்குது எனக்கு, அல்லாஹ் என்ன கைவிட்டுட்டனா இயல்பாக மனுஷன் வரும், இயல்பாக மனுஷருக்கு வரும்.
அது அடுத்த சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் உள்ள சஹாபாக்களோ, நபியே நீங்க அப்படி சொல்லாதீங்க, அல்லாஹ் பெரிய ரப்புல் ஆலமீன் உங்களை எவ்வளவு நியமத்தை கொண்டு தந்திருக்கிறான், அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டான் என்று அவங்க சொன்னால் மனதுக்கு ஆறுதலாக இருக்கும். ஆனா அடுத்த ஆக்களுக்கு பதிலாக இருக்காது. சொன்னவங்களுக்கு அல்லாஹ் பதில் கொடுக்கிறான், மாவத்தஅக ரப்புக வமா கலா. நபியே உங்களுடைய ரப்பு உங்களை கைவிடவும் இல்லை, உங்களோடு கோபிக்கவும் இல்லை. இது ஒரு மன ஆறுதல். இது நபிக்கு அது ப்ரூஃப் ஆகிட்டு, அல்லாஹ் எனக்கு கைவிடல. அவங்க குத்துவார்த்தை சொல்ற நேரத்திலே அல்லாஹ் நீடிக்க வைக்காம, அதுல வருத்தப்பட விடாம, சோதனையாக அல்லாஹ் ஆக்காம உடனடியாக ஆயத்திறக்கிட்டான். இனி வகி துண்டிக்கப்படல, அவனோட வாய்ப்பட்டுடும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த அத்தியாயத்துடைய ஆரம்பத்தை பாருங்க. வத்துஹா, லுஹா நேரத்தின் மீது சத்தியமாக. இப்படி சத்தியம் செய்கிற வழக்கம் மக்கா காபிர்கள்ட்ட இந்த மொழி வழக்கம் இருக்கல. அவங்க யாருக்கும் லுகா நேரத்தின் மீது சத்தியமாக என்று சத்தியம் பண்ணக்கூடிய அதிகாரமும் கிடையாது. ஆனால் உலகத்தை படைத்து பரிபாலிக்கிற, இரவை பகலை மாறி மாறி வர வைக்கிற ஆற்றல் பெற்ற அல்லாஹ்வுக்கு அதிகாரம் உண்டு சத்தியம் செய்வதற்கு. இங்க நீங்க பார்க்கலாம், வத்துஹா வல்லைலி, லுகா நேரத்தின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக அல்லாஹ் ரெண்டு சத்தியம் செய்கிறான். குர்ஆன்ல நீங்க எங்க எடுத்து பார்த்தாலும் சத்தியங்களுக்கு பின்னால சொல்ற செய்தி ஒரு உறுதியான செய்தியாக இருக்கும் போது, ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது தான் நிறைய குர்ஆன்ல பார்க்கலாம். இஸ்லாமிய அடிப்படையை பொறுத்தவரை, அகீதாவை பொறுத்தவரையில் ஒருவர் சத்தியம் பண்ணுவதாக இருந்தால் அல்லாஹ்வை கொண்டு மாத்திரம்தான் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் எதை கொண்டு சத்தியம் செய்யலாது. நபிகளார் மதீனால இருக்கக்குள்ள சில சஹாபாக்கள் அவங்க புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம். யகூதிகள் எப்போதும் முஸ்லிம்களுடைய குறைகளை தேடிக்கொண்டுதான் இருந்தார்கள். ஒரு சில பேருடைய வாயால லா வல் கஅபா, கஅபாவின் மீது சத்தியமாக என்று, கஅபத்துல்லாஹின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்கிற அந்த ஒரு சில பேருடைய செய்தியை கேட்டு யூதர்கள் எப்போதும் குத்தி காட்டுவார்கள். அப்ப யூதர்கள் உங்களோட இன்னாரு இப்படி செய்யறாரு, அன்னார் இப்படி செய்யறாரு என்று சொல்ல மாட்டாங்க. அவங்களோட பாணியில் எப்படி தெரியுமா, இனவாதிகளாக யூதர்கள் இருந்ததுனால முஸ்லிம்களுக்குள்ள ஒரு சிலர் செஞ்சாலும் நீங்க தான் குத்தி காட்டுவார்கள். என்ன நீங்களே சிறுக்கு செய்றீங்க, நீங்க தானே எப்படி செய்றீங்க அப்படி என்று. நாங்க குர்ஆன் ஹதீஸ பேசுற அமைப்பாக செயல்படக்குள்ள யாரு சரி ஒருத்தர் என்னமாலும் ஒரு அனாச்சார கல்யாணத்துக்கு போனா பெருசா நீங்க எல்லாம் மார்க்கம் பேசுறீங்க, நீங்க தானே போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களா போனது? ஒரு சமூகத்தை குத்தி காட்டும் போது அந்த சொற்பிரயோகத்தை மனிதன் பயன்படுத்துறான். அது மாதிரி யூதன் முஸ்லீம்களை பார்த்து, அல்லாஹ்வுடைய நபி தெளிவான ஒரு நிலையில இருந்தார்கள், சஹாபாக்கள் தெளிவான இஸ்லாத்துல இருந்தார்கள். சிறுக்கன என்ன ஒன்னா தெரியுமா உங்களுக்கு? ஆனா ஒரு சில பேர் மிஸ்டேக்கா என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி கஅபத்துல்லாஹ் மீது சத்தியமாக என்று சொல்லப்போல அதை கேட்டுட்டு உங்கள்ட்ட எல்லாம் நல்ல, ஆனா உங்கள்ட்ட ஷிர்க் இருக்குது. என்ன சொல்ல ஆச்சரியமாக இருக்கு, சுப்ஹானல்லாஹ் என்ன ஷிர்க் இருக்குது? நீங்க இப்படி செய்றீங்களே என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சத்தியம் செய்வதாக இருந்தால் கஅபாவின் மீது சத்தியம் என்று சத்தியம் பண்ணாதீர்கள், லா வரப்பில் கஅபா, கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று இணைச்சுக்கோங்க. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபிக்கு அகீதா தெரியாமல் அல்ல, எல்லாத்தையும் ஷார் விழுந்து சொல்கிற அல்லாஹ்வுடைய நபிக்கு கஅபத்துல்லாஹ் மீது சத்தியமாக என்று சொல்ற ஷிர்க் தெரியாமல் இருக்குமா? கண்ணியமான சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வை கொண்டு மட்டும்தான் சத்தியம், அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்தால் ஷிர்காகும். ஆனால் மனிதன் சத்தியம் செய்வது எதற்காக வேண்டி என்றால், ஒரு செய்தியை நாங்க ஒரு ஆள்கிட்ட சொல்றோம், அவர் மறுக்கிறாரு, மறுக்கிற நேரத்தில் நாங்க சில ஆதாரங்கள் எடுத்து காட்டுறோம், அப்பவும் ஏற்றுக்கொள்ற மாதிரி விலங்கல்ல, அந்த நேரத்துல தான் வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ்வை டச் பண்றோம். பொய் சத்தியம் செய்ய இயலாது. கண்ணியமான சகோதரர்களே, பொய் சத்தியம் செய்த ஒரு ஆளுக்கு கிடைக்கிற தண்டனை என்ன தெரியுமா? நாளை மறுமை நாள்ல கடினமான குற்றம். அல்லாஹ் அவரை பார்க்கவும் மாட்டான், அவரை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். அவருக்கு நொம்பலமான வேதனை இருக்குது என்று நபிகளார் சொல்லிட்டது 3 பேர் ஒரு ஆள் தான் பொய் சத்தியம் செய்து வியாபாரம் பண்ணிய மனிதன். கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய சத்தியங்களை குர்ஆன்ல நீங்க எடுத்து படிப்பதாக இருந்தால்
அந்த மனிதர்கள் மறுக்கிறார்களே, அப்ப நான் சத்தியம் செய்து இதை உறுதிப்படுத்தணும் என்ற பாணியில் அல்லாஹ் சத்தியம் செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதுதான். மறுக்கிறவன் மறுப்பான், ஆனா மூமின் அதை நம்புவான். இந்த மனிதர்கள் இந்த வசனத்தை மறுக்கிறார்கள் என்பதற்காக அல்லாஹ் மனிதனை போல, மனிதன் மனிதனுக்கு என்று சொல்லும் போது மனிதன் மறுக்க ஆரம்பித்து அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்யற மாதிரி அல்லாஹ் இந்த வஸ்துக்களை கொண்டு அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறது, இதை மறுக்கிறான், அதனால உறுதிப்படுத்துறதுக்கான அர்த்தத்தில் அல்ல. அல்லாஹ்வுடைய சத்தியத்துக்கு பின்னால சொல்லப்படுகிற செய்தி ஒரு வலுவான ஒரு பலமான செய்தியாக இருக்கிறதுனால தான் குர்ஆன் நபிகளையும் சத்தியங்களை பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, அந்த வகையில வத்துஹா வல்லைலி இதா சஜா, இந்த லுகாவை கொண்டு அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறார். இந்த லுகாவுடைய நேரத்தில் தொழுகிற தொழுகை தான் லுகாவுடைய தொழுகை. நபிகளார் சொன்னார்கள், லுகாவுடைய தொழுகை ஹீன தர்மதுல் ஃபிசால், ஒட்டக குட்டிகள் நிலத்துல சூடு காய்கிற நேரம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி அந்த இரவு காரிருளான இரவின் மீது சத்தியமாக வரும்போது இரவு தொழுகை, இந்த ரெண்டும் குறிக்கப்படுகிறது எங்களுக்கு அவதானிக்கலாம். மாவத்தாக்க ரப்புக வமா கலா, நபியே உங்களுடைய ரப்பு உங்களை கைவிடவில்லை, உங்களோடு கோரிக்கவும் இல்லை. வலல் ஆகிரத்து கைருன் லக மினல் ஊலா, அண்ணா அல்லாஹ்வுடைய ஆறுதலை பாருங்க. நபியே இந்த உலக வாழ்க்கையை விட உங்களுக்கு ஆகிரம் மேலானது நபியே நல்லா ஆறுதல் சொல்ல பாருங்க. பெஸ்டுக்கு உங்களை அல்லாஹ் கைவிட்டுட்டான் என்று சொன்ன உடனே இலகிய மனமுள்ள நபியிட மனம் வந்தது. வருத்தப்படுறதுக்கு ஆறுதலாக ஒத்தலமாக அல்லாஹ் உங்களை கைவிடல, உங்களோட கோரிக்கையும் இல்லை என்று சொல்லிட்டா போதும். அல்ல அடுத்து ஒரு ஆறுதலை சொல்றேன். அந்த ஆறுதல் தான் உலக சமுதாயத்துக்கு, மனித சமுதாயத்துக்கே ஒரு ஆறுதல். என்ன தெரியுமா? வலல் ஆகிரத்து கைருன், நபியே இந்த உலகத்தை விட ஆகிரம் தான் உங்களுக்கு சிறந்தது நபியே. இத மாதிரி இன்னும் சோதனை வரத்தான் போகுது, அடி படத்தான் போறீங்க. மக்கால வச்சு உங்களோட மனதை புண்படுத்துறதான் நீங்க நோய்க்கிறீங்க. அதுக்கு அடுத்தடுத்த கட்டங்களை நீங்க அடி வாங்கத்தான் போறீங்க நபியே. இந்த மக்கள் உங்களுக்கு கடுமையாக நோகடிக்கத்தான் போறாங்க. மக்கால இருக்கக்கூட நபிகளார் கடுமையான வருத்தப்பட்டாங்க. உதித்து ஃபில்லாஹ் மாலம் யூத அஹதுன் கப்லி, இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள் யாரும் படாத வேதனைய இந்த மார்க்கத்துக்காக நான் பட்டேன் என்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்ப வாழ்க்கை எடுத்து பார்த்தால் நபி இருக்க கொள்ளதான் மனைவி ஹதீஜா நாய் மௌத்தாகிறாங்க. நபி இருக்க கொள்ளதான் நபியிட அந்த ஆண் பிள்ளைகள் மௌத்தாகிறாங்க. அல்லாஹ்ட நபியிட 2 பிள்ளைகள் உத்துபா, 2 பிள்ளைகள் ருக்கையா, உம்மு குல்சூம் என்ற 2 பிள்ளைகள், அபூ லஹபுடைய 2 ஆம்பளை பிள்ளைக்கு முடிச்சு கொடுத்தாங்க. அவ்வளவு நபியோட இரக்கம். இந்த சத்திய மார்க்கத்தை சொன்ன ஒன்றே ஒன்றுக்காக அந்த 2 ஆம்பளை பிள்ளை, அபூ லஹப் பெரிய பணக்காரனாக இருக்கிற அவன் பிள்ளைகளும் பணக்காரர்கள். ஆனா நபியோட வாழ்க்கை ஏழையாக இருந்தது அந்த டைம்ல. அப்ப 2 ஆம்பளை பிள்ளைகள் கேட்டெடுத்தான். அவ்வளவு நபியோட இரக்கம் தெரியுமா? அப்துல்லா நபி பிறக்கிறதுக்கு முன்னால வாப்ப மௌத்து. அப்ப நபியோட குடும்பத்துல ஆக சிறந்த ஒரு பிள்ளையாகத்தான் அப்துல்லா இருந்தார். யாம் கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாளையில ஆமினாவுடைய வயிற்றுல புள்ள தரிச்சதுக்கு பின்னாலதான் வாப்ப மௌத்தாகிற. அப்ப புள்ள பிறக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னால ரசூலோட வாப்ப மௌத்து. குடும்பமே நபியோட குடும்பத்துல வழிபாத்து கொண்டிருந்தாங்க. இது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா இப்படி என்று. அபூ லஹபுடைய அந்த அடிமை பொம்பளை இருந்த சுவைபா என்று சொல்ற பொம்பளை, அவதான் அந்த ஆமினாவுக்கு பக்கத்துல அந்த புள்ள கிடைக்கக்குள்ள இருந்திருக்கிறார். இந்த செய்திய எடுத்துக்கொண்டு அபூ லஹப் அங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற புள்ள கிடைச்சு போற மௌத்தா போன நம்பிக்கை என்று சொல்லி ஓடி பேத்து சொல்ற, உங்களுக்கு ஆம்பளை புள்ளதான் கிடைச்சிக்கிற அவருக்கு. அந்த செய்தியை கேட்ட சந்தோஷத்துல, இதுக்கு போற நீ அடிமை அல்ல, உன்னை உரிமை இட்டுட்டே இந்த சந்தோஷமான செய்தியை சொன்னதுக்காக நபியிட 40 வயதாக காட்டும் அபூ லஹப் நபியிட அப்படி பாசம், நபிக்கு அவ்வளவு சப்போர்ட்டாக இருந்தார். எந்த அளவுக்குன்னா நபியிட 2 பொம்பளை புள்ளல் பருவ வயது அடைஞ்சதுக்கு பின்னால கேட்டெடுத்து 2 ஆம்பளை மகனுக்கு முடிச்சு கொடுத்தார். அவ்வளவு பவரான, அவ்வளவு இறக்கம். எப்ப சத்திய மார்க்கத்தை நபிகளார் சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அந்த சமுதாயத்துல நபியிட குடும்பத்துல பரம எதிரியாக இருந்த அபூ லஹப் தான். அல்லாஹ் ஆயத்துல இறக்கினாங்க. ஒரு டைமும் நான் அதை சொல்றேன் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். நபியே மனதை நோகடிக்கிற இது மட்டுமல்ல, இன்னும் பல சவால்களுக்கு நீங்கள் முகம் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கணும். அந்த விதவையாக்கப்படுறாங்க, சோதனை.
அண்ணா அதுக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்து ருக்கையா முடிக்கிறாங்க. இன்னொரு விதவை புள்ள வீட்டுக்குள்ள இருக்குது, கல்யாணம் முடிக்காம. கண்ணியமான சகோதரர்களே, அண்ணன் ஜெயினப் என்ற மூத்த மகள அபுல் ஆஸ் என்ற ஒரு பெரிய ஒரு ஆளு முடிச்ச நபித்துவத்துக்கு முன்னால இஸ்லாத்துக்கு அந்த மகள் வந்த, ஆனால் மருமகன் இஸ்லாத்துக்கு வரல. ஹிஜ்ரத் போற நேரத்துல எல்லாரும் சுதந்திரமாக ஹிஜ்ரத் போனாங்க. ஆனால் நபியிட மூத்த மகள ஜெயினப ஹிஜ்ரத் போறதுக்கு அவன் உடல்ல தடுத்து வச்சு கொண்டிருந்த. அங்கிருந்து எவ்வளவு பெரிய சோதனை! இந்த பிள்ளைகளின் தன் தாய் கூட உலகத்தில் ஹதீஜா இல்லையே, எப்படி சோதனை தெரியுமா? கண்ணியமான சகோதரர்களே, நபி பிறக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முந்தி வாப்பா மௌத்து, அதுக்கு பின்னால புள்ளைய கிடைச்சதுக்கு பின்னால அந்த நாட்டுப்புறத்துக்கு ஹலீமத்து சாதியா கிட்ட புள்ளைய அனுப்புற. அங்க 4 வருஷமாக ஹலீமத்து சாதியா பாலூட்டப்பட்டு நாட்டுப்புறத்தில் வளர்க்கப்படுகிறாரு. அந்த திடீரென்று ஏற்பட்ட அந்த நபியுடைய நெஞ்சை பிளந்த சம்பவம் நடக்கிறது. அதுக்கு பின்னால ஹலீமான் பயந்து இந்த புள்ளைக்கு ஆபத்து ஏற்படுமோ தெரியாதென்று ஆமீனா கிட்ட அப்படியே கொண்டு ஒப்படைச்சிட்டாங்க. 2 வருடம் தான் நபி உம்மாவோட இருந்தது. உம்மா என்று ஏங்கி தெளிவான ஒரு அந்த அனுபவம் வார கட்டத்துல நபியிட தந்தையுடைய அந்த மாமாமார் இருந்த மதீனால அவளை பாக்குறதுக்காக புள்ளைய கூட்டிட்டு போற ஆமினா போய்த்து திரும்பி வார வழியில தான் சோமில்லாம இளம் வயதுல ஆமினா வஃபாத்தாகிறது. உம்மாமில்ல வாப்பாமில்ல, சுப்ஹானல்லாஹ். லாட நபியிட உம்மாமில்ல வாப்பாமில்ல. எதையும் பேசுவதற்கு சில நேரத்தில் அனாதை, ஆனால் அந்த அனாதை உம்மட அரவணைப்புலையாவது வளரக்கொள்ள எதையாவது பேசுறதுக்கு கதைக்கிறதுக்கு அல்லாட பெரிய நபிய, உலகத்துக்கே ஒரு தலைவர, மறுமையில மிகப்பெரிய தலைவர் அல்லாட நபி சுப்ஹானல்லாஹ் இந்த உலகத்துல சின்ன வயதுல இருந்தே ஒரு சோதனையோடு தான் வாழ்ந்தார். சுப்ஹானல்லாஹ். இந்த சோதனைக்காகத்தான் அட்டுக்கி கொண்டே போகலாம். நீங்க பார்க்கலாம், நபி பத்ர் யுத்தத்துக்கு போறான். அந்த பத்ர் யுத்தத்துல வெற்றியோட திரும்பி வராங்க. மதீனால இருந்து பத்ர் யுத்தத்துக்கு போக்கொள்ள அந்த படைய வழிமறுத்து போற சம்பவத்துல மதீனால இருந்து அவுட் ஆக கொள்ளே உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நபியிட மகள் ருக்கையாக சோமில்ல கடுமையாக, உஸ்மான் நீங்க அந்த பத்ர்ல கலந்து கொண்ட நன்மை கிடைக்கும், உங்களுக்கு பத்ருக்கு வராதீங்க, நீங்க பொஞ்சாதிக்கு நீங்க கிட்ட இருங்கன்னா. அங்க இருந்து வெற்றியோட பத்ர் யுத்தம் வென்று கொண்டு வாராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனால இருந்து அடுத்த மெசேஜ் வருகிறது, உங்களோட மகள் மௌத்தாகி ருக்கைய மௌத்தாகி. மனிதன் நபியிட வாழ்க்கைய ஒரு சைடால சந்தோஷம், இன்னொரு சைடால எப்படி கவலைன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த மதீனாக்கு வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உம்மு குல்சுமா முடிச்சு கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாத்தையும் இந்த சூரத்துல் லுஹா நினைவுபடுத்துகிற. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பின்னால கொஞ்ச நாளையில உஸ்மான் ரலியல்லாஹு அவரோட வாழ்வுக்கு உம்மு குல்சும் மௌத்தாகிறாங்க. பத்ர் யுத்தத்துல 70 கைதிகளை நபிகளார் பிடிக்கிறாங்க. காபிர்கள் 70 பேர். அந்த 70 பேர்ல பாக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயினபுடைய மாப்பிள்ள அபுல் ஆஸ் என்ற ஆளும் காபிர்களோட சைட்ல இருந்து வந்திருக்கிறார். மதீனாக்கு வந்து அந்த பத்ருக்கு வந்து கைதியாக பிடிபட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல சொல்றாங்க, உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்க பணம் கொடுத்துட்டு விடுதலை பெற்று போகலாம் என்று. உடனே எல்லாரும் மக்காக்கு மெசேஜ் அனுப்பி அவங்களோட பொருள்கள் எடுக்கிறாங்க. நபி அவங்க பாக்குறாங்க, மர்மனும் வந்திருக்கிறாரு. அப்ப கொஞ்சம் டைம் கொடுக்கறாங்க மக்கால இந்த பொருள்களை எடுக்கிறதுக்கு. அப்ப ஒத்தத்துல அனுப்பி ஆட்களை எடுத்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருள்கள் எடுத்து உரிமை கொள்ள அங்க பார்த்தால் அபுல் ஆஸ் என்ற அந்த நபியிட மருமகன் எதிர்த்தரப்புல இருந்து ஒரு ஆபரணம் ஒன்று கொண்டு கொடுக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எடுத்துக்கொண்டு என்னை விடுதலை செய்யுங்க. அந்த ஆபரணத்தை பார்த்த உடனே ரசூலோட கண் கலங்கிட்டது. இவ்வளவு நாளாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த மகள்கிட்ட கழுத்தில் இருந்த ஆபரணம் இது. என் மனைவி ஹதீஜா என்ன ஜெயினப் என்ற இந்த மகளுக்கு கொடுத்த அன்பளிப்பு இது. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி முடிவு எடுக்கல. சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க, என் மகள்கிட்ட ஆபரணம் இது, இதுக்கு நீங்க சொல்லுங்க தீர்வு. அல்லாஹ்வுடைய நபியே நீங்களே முடிவெடுங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அபுல் ஆஸ் கிட்ட, நான் உங்களை விடுதலை செய்கிறேன், இந்த ஆபரணத்தை என் மகள்கிட்டே கொண்டு வைத்து கொடுக்கணும், ஆனால் ஒரு நிபந்தனையோடு அவரை நான் விடுதலை செய்கிறேன், என் மகளை மதீனாக்கு வரத்துக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். அப்படி சோதனை. ஒரு மகள் அங்க
என்னை உங்களையும் விட இலகிய மனமுள்ளவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்துக்கு ஒரு அருள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மென்மையான கல்புள்ளவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னை மனைவி, தன்னை புள்ளகள், எங்களை பௌத்து, அவங்களை பார்த்தால் விதவ, அவங்களை வரவிடாமல் இருக்கிறான். அப்படியே அந்த அபுல்லாஸ் விடுதலை பெற்று போய்த்து ஜெய்னப மதீனாக்கு வர அனுமதிச்சு தனியாக வாராங்க. மதீனா கிட்ட வந்து கொண்டு கொள்ள ஒரு எதிரி நபியோடு உள்ள கோபத்துக்கு இந்த புள்ளைய வேகமாக பின்னால வந்து அடிக்கிறான். ஹுபார் இப்னு அஸ்வத் என்று சொல்கிற ஒரு ஆள், அவன் வேகமாக வந்து அடிச்சுடனே ஜெய்னப் போய்த்து ஒரு கல்லுல விழுறாங்க. காயத்தோட நபிக்கு கேள்விப்படுகிறது. சில சஹாபாக்களை அனுப்பி பத்திரமாக மதீனாவுக்கு கொண்டு வந்து வச்சு கொஞ்ச நாளையில இந்த நபீட கண்ணுக்கு முன்னாலே அந்த புள்ள மௌத்தாகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஜெய்னபுடைய ஜனாசாவை அடக்கிற நேரத்தில் உம்மு அத்தியா நாயகியுடைய ரிவாயத் வருது. ஒரு பெண்ணுடைய ஜனாசா சட்டங்கள், இந்த ஜனாசா எல்லாம் தூக்கி இந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்க அடக்கினாங்க. இந்த நீண்ட சரித்திரத்தை எடுத்து இப்ப மக்காலின் மதீனாக்கு ஹிஜ்ரத் வந்தால் நிம்மதியாக இருக்கட்டும். இந்த யகூதிகள் தொல்லை கொடுத்துட்டே இருந்தார்கள். வீட்டுடைய நிலைமை எடுத்து பார்த்தால் அபியாத்திர் ரசூல் 3 தலைப்பிறை பார்ப்போம். வீட்டில் அடுப்பு பத்த வைக்கப்பட்டிருக்காது. சோதனை. நானும் நீங்களும் சின்னொரு கஷ்டம் வந்துடனே, ஒரு பிசினஸ்ல சின்னொரு கஷ்டம் நஷ்டம் வந்துடனே அல்லாஹ் முழுக்க என்ன கைவிட்டனோ, தொழுது வேலை இல்ல, இப்படி எண்ணி பேத்துறோம். அல்லாஹ்வுடைய நபியோட வாழ்க்கை வரலாறு எடுத்தால் உலகத்துல எல்லாருக்கும் ஒவ்வொரு சோதனை தான். ஆனா எல்லாரோட சோதனையையும் எடுத்து பார்த்தால் நபியோட வாழ்க்கையில் அதை பார்க்கலாம். இதுக்குத்தான் அல்லாஹ் கொடுக்கிறான். எப்படி ஆறுதல் தெரியுமா? உலக வாழ்க்கையை மறந்துடுங்க நபியே, வலல் ஆகிரத்து கைரும் லக மினல் ஊலா. உலகத்தை விட உங்களுக்கு ஆகிரம் தான் மேலான. திடீரென்று கணவன் இருக்க மனைவி மௌத்தாகிற, நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தேன், கொஞ்சாய் மௌத்தாயிட்டேன், இவ்வளவு சோகம். அதே மாதிரி கணவன் மனைவியாக வாழப்போல திடீரென கணவன் மௌத்தாகிறது. பொம்பளைக்குள்ள சோதனை. சுப்ஹானல்லாஹ், என்ன சோதனைடா இது? சுப்ஹானல்லாஹ். வலல் ஆகிரத்து கைரும் லக மினல் ஊலா சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்ற பாருங்க. வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. அந்த மறுமையில நபியே உங்களுக்கு மகத்தான பாக்கியம் கிடைக்க 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 நீங்க திருப்தி அடைவீங்க நபியே நல்லா சொல்லிட்டு, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. நபியே உங்களை அல்லாஹ் பெரிய ஒரு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தந்திருக்கிறார். நபி என்று அல்லாஹ் தெரிவு செஞ்சதுக்கு பின்னால் அல்லாஹ் கைவிடுவானா? நீங்க நபி என்று நினைச்சு பார்க்காத காலம் நீங்க அனாதையாக பிறந்த புள்ளலையா? நீங்க அனாதையாக இருக்கக்குள்ள எத்தனை பேரு கஷ்டப்படுவாங்க. அந்த அனாதையாக பிறந்த உங்களை இவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு அல்லாஹ் கொண்டு வர காட்டும் கையுடாத ரப்பு இப்பவா கைவிட போகிறான் நபியை? நீங்க ஒரு அனாதையாக இருக்கலையா? இப்படி கேள்வி. உங்களுக்கு தெரியுமா ஹலீமத்து சாதியா? அந்த காலத்துல நாட்டுப்புறத்து பெண்கள் நகரத்துக்கு வருவாங்க. உயர் குலத்து பிள்ளைகள் தாரசரை கிடைச்சால் தத்தெடுத்து வளர்த்து பாலூட்டி வளர்த்தால் கூலி கிடைக்கும், மாசம் கூலி கிடைக்கும். ஹலீமத்து சாதியா சொல்றாங்க, நாங்க மக்காவுக்கு நாட்டுப்புறத்திலிருந்து வந்தோம். வந்து பார்த்தால் பிள்ளைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. வரவங்க எல்லாரும் இந்த பிள்ளைய பாக்குறாங்க. வாப்பிக்குதா? வாப்பி இருக்குதா? ஓ இன்னார் வாப்பா, இன்னார் வாப்பா, இன்னார் வாப்பா, எல்லாரும் எடுத்துக்கணுமா? இந்த புள்ளைய நான் பார்த்தேன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் வந்து கேட்பாங்க, வாப்பிக்குதா? வாப்பில்லாத புள்ள ஒத்தரும் எடுக்க மாட்டாங்க. எல்லோரும் வந்தவர்கள் பிள்ளைகளை எடுத்தார்கள். எனக்கு கிடைக்கவே இல்லை ஒரு பிள்ளையும். இருந்ததே இந்த குழந்தை மாத்திரம்தான். வந்ததற்காக வெறுங்கையோடு திரும்பி செல்ல கூடாது என்பதற்காக பிள்ளை வாப்பா இல்லாத அனாதையாக இருந்தாலும் இந்த பிள்ளையை நான் எடுக்க வேண்டும் என்று எடுத்தேன் என்றார்கள் ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா. வாழ்க்கையில திடீர் பரக்கத்தை கண்டோம் என்று சொன்னார்கள். எப்படி அல்லாஹ் வச்சார் என்று பாருங்க. சுப்ஹானல்லாஹ். எல்லாரும் நபி எப்படி வச்சார் என்று பாருங்க. கண்ணியமான சகோதரர், இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். யத்தீம்கள் என்றது பல வகை. ஒன்று வாப்பவ கண்டத்துக்கு பின்னால பருவ வயது அடைகிறதுக்கு முன்னால ஒரு பிள்ளையோட ஆம்பளையோ பொம்பளையோ புள்ளகள் பருவ வயது அடைகிறதுக்கு முன்னால வாப்ப மௌத்தான அந்த புள்ளகள் தான் அனாதை என்று சொல்ற யத்தீம் என்று. பருவ வயது அடைஞ்சிட்டா யத்தீம் என்ற தரத்திலையும் தாண்டிடுவாங்க அவங்க. கண்ணியமான சகோதரர்களே, சில புள்ளவைக்கு பருவ வயது அடைகிறதுக்கு அன்னை என்று வாப்பவ மௌத்தாகிற
வாப்பா யாருன்னு கண்ணுக்குள்ள தெரியும் அவளுக்கு. அவளை கூட்டிட்டு போனது, பீச்சு கூட்டிட்டு போனது, ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனது எல்லாம் தெரியும் அவளுக்கு. இன்னும் சில இருக்கு வாப்பவே புள்ளவளை கொஞ்சி இருப்பார், நிறைய ஓரளவுக்கு நினைவு இருக்கும். சிலது இருக்கு வாப்பட கையால தொட்டு இருப்பாங்க. ஆனா இந்த புள்ளைய சுப்ஹானல்லாஹ், இந்த புள்ளைய வாப்பா கையால தொடல்லாத அனாதை, அஷத்துல் யுத்தும் என்ற அரபுல கடினமான அனாதை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நினைச்சுதான் நாங்க நபியோட பேர்ல ஸலவாத் சொல்லுவோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. இப்பயா அல்லாஹ் அவங்களை கைவிடுறான். அந்த பொம்பளை சொல்றான், அல்லாஹ்வுடைய நபியானத்துக்கு பின்னால் அல்லாஹ் அவங்களை கைவிட்டுட்டான்டியா, அனாதையாக இருக்க கொள்ள அல்லாஹ் அவங்களை கைவிடலையே. ஃபஆவா, அவன் அரவணைச்சானே அந்த அல்லாஹ். வவஜதக ضالًا فهدى. உங்களுக்கு ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன ஒன்னும் தெரியாமல் 40 வயதாக காட்டும் அல்லாஹ் உங்களுக்கு ஒன்னும் தெரியாம இருக்கும் போது ஈமான கற்று தரலையா? வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. நீங்க ஏழையாக இருக்க உங்களை தன்னிறைவானவராக அல்லாஹ் ஆக்கினானே நபியே. ஆகவே ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்கர். உலகத்தில் அனாதைகளாக இருக்கிற எவரையும் நீங்கள் கடினமாக பார்க்க வேண்டாம். நீங்க அனாதையாக இருந்த உங்களை அல்லாஹ் அரவணைச்சான். அது மாதிரி நீங்க அனாதையாக இருந்தீங்க, அல்லாஹ் அரவணைச்சான். அனாதையாக இருக்கிற யாரையும் தட்டி கழிக்க வேண்டாம். அதே போன்று வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர். சத்திய மார்க்கம் உங்களுக்கு என்ன என்று தெரியாமல் இருந்தீங்க, ஏழையாக இருந்தீங்க, ரெண்டையும் அல்லாஹ் தந்தான். இந்த ரெண்டையும் கேட்டு வருகிறவனுக்கு ஒரே சொல் தான் சாயில் என்ற சொல் அரபில பயன்படுத்தப்படுகிறது. இல்லாதவன் கேட்டு வருகிறான், சத்தியம் தெரியாதவன் அறிவை கேட்டு வருகிறான். ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தி கேட்டு வருகிறவனை துரத்த வேண்டாம். கடைசியாக ரப்பு அல்லாஹ் சொல்கிறான், வாழ்க்கையை பதப்படுத்துவதற்காக, மனதை ஆறுதல் படுத்துறதுக்காக, வஅம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ் உலகத்துல நிறைய நியமத்துகளை செஞ்சிருக்கிறான். இடையில வர சோதனையை நாங்க இது என்ன சோதனைடா, ஆபத்திலிருந்தெல்லாம் அல்லாஹ் எங்களை காப்பாத்துகிறான். கண்ணை தந்தானா இல்லையா, காதை தந்தானா இல்லையா, நல்ல உருவத்தை தந்தானா இல்லையா, இலையாக பிறந்த என்ன இப்ப நல்ல பிசினஸ்காரனாக ஆக்கினானா இல்லையா, வீடு கட்டினா இல்லையா, பிள்ளைகளை பெற்றேனா இல்லையா, பிள்ளை இல்லாமல் எவ்வளவு பேர் வாழ்கிறார்கள், அல்லாஹ் பார்வையை தந்தானா இல்லையா, எத்தனை ஆக்சிடென்ட்ல அல்லாஹ் காப்பாத்தினான், அறிவை தந்தானா இல்லையா, எல்லாத்துக்கும் மேலாக அல்லாஹ் ஈமான தந்தானா இல்லையா. அம்மா பின் ரப்பிக அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு மரண புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.